மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்ட பகுதி நண்பரை கண்டுபிடி. நமக்கு கொடுக்கப்பட்ட பாட தலைப்பானது நண்பரை கண்டுபிடி. பொதுவாக நம்ம வீட்டுக்கு யார் நமக்கு பிடிச்சிருக்குமோ அவங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினராக வர்றாங்க அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இன்னார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன குழுவாக கொடுத்து இதை யார் வரப்போகிறா நம்ம வீட்டுக்கு, யார் விருந்தறியாக விருந்தினராக வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு கெஸ்ஸிங் கொடுத்து பார்ப்பாங்க. குழந்தைகள் என்ன செய்யுங்க, இவங்களா இருக்குமான்ட்டு ஒவ்வொருத்தரையாக சொல்லி பார்க்கணும். நம்ம உறவினரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருப்பாங்க இல்லையா, அப்படின் பொழுது என்ன செய்வோம், இன்னாருன்னு சொல்லும் பொழுது அவங்கள அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன செஞ்சுருவோம், சரி யார் ஒருத்தரை சொல்லாமல் கடைசியாக வச்சுக்கோமோ அவங்க தான் இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா. அதே போல் காட்டிலே விலங்குகளும் பறவைகளும் ஒரு கூட்டமாக இருந்து ஒரு விளையாட்டு போட்டியாக நடத்துறதுக்காக இருக்காங்க. இங்கே தலைவராக முயல் இருக்குது. இந்த முயல் என்ன சொல்லுது, நம்ம விளையாடுவதற்குரிய அந்த போட்டிக்கு ஒரு விருந்தினராக இங்கே வர்றாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழுவாக கொடுக்குது. குழுனா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அங்க அடையாளமோ அல்லது உதாரணமோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு விலங்கினங்களும் பறவைகளும் சொல்லுது, நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார். புது நண்பரா, யார் அவர் அப்படின்னு அணில் கேட்குது. இங்கே முயல் சொல்லுது, நீங்களே கண்டுபிடியுங்களேன், 4 கால்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது. ஒரு விடுகதை மாதிரி போடுது. வாத்து உடனே சொல்லுது, மாடு தானே அப்படின்னு. முயல் சொல்லுது, இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு என்ன செய்யுது, ஒன்று ஒவ்வொன்றாக யோசித்து பார்க்குது. அதற்கு குரங்கு சொல்லுகிறது, ஓ நான் சொல்லட்டுமா, யானை தானே. அதுக்கு முயல் சொல்லுது, நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார். குரங்கு என்ன நினச்சிச்சு, பெரிய உருவம் சொன்னோன்னா அப்போ உலகிலே பெரிய உருவம் எது, யானை தானே அப்படின்னு வேகமாக யானை தானே அப்படின்னு சொல்லுது. கழுகு சொல்லுது, எனக்கு தெரியும், சிறுத்தை தானே அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முயல், இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும். அப்போ என்ன நினைக்கிற, ஒவ்வொரு விலங்குகளுக்கும் உள்ள அங்க அடையாளமாக மேல்புறம் எப்படி எந்த அமைப்பிலே அதனுடைய நிறங்கள் அமைந்திருக்கும், அதனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு என்ன செய்து ஒவ்வொன்றாக டெஸ்ட் பண்ணி சொல்லுகின்றது. நரி சொல்லுகின்றது, வரி குதிரையா அப்படின்னு சொல்லுது. முயல், இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர். அப்போ அடுத்த விலங்கு எப்படி இருக்கும், எந்த விலங்காக இருக்கும் அப்படின்னு செய்து அடுத்தடுத்து ஒன்று யோசிச்சு பார்த்துட்டே இருக்குது. இன்னும் கிளி சொல்லுது, தெரிந்து விட்டது, ஒட்டகம்தானே. முயல் சொல்லுது, இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. ஆக எல்லா விலங்குகளை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இப்போ கட்டங்கள் இருக்காது, உயரமாக இருக்கும். திமில்னா காளை மாட்டுக்கெல்லாம் மேலே ஒரு மேலே ஒரு குமிழ் போல் ஒரு திமில், பெரிய உயரமான ஒரு உருண்டையாக இது போல் இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட திமில் எதுக்கு இருக்கும், ஒட்டகத்துக்கு தானே இருக்கும். அப்போ ஒட்டகச்சிவிங்கே கிடையாது. அப்போ எந்த விலங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். அனைவரும் என்ன சொல்லுங்க, ஓ நாங்கள் கண்டுபிடித்துன்னு ஒரே சந்தோஷம். அப்போ இந்த யாராக இருக்கும் அந்த புது நண்பர், ஒட்டகச்சிவிங்கி. உயரமான கழுத்தை உடையது, நீளமான கழுத்தை உடையது, கொஞ்சம் உயரமாக இருக்க மாதிரி தெரியும், கட்டங்கள் நிறைந்த உடம்பில் கட்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்படியாக என்ன செய்கின்றது, ஒவ்வொரு குழுவாக சொல்லி ஒவ்வொரு உதாரணம் சொல்லி இந்த விலங்குகளை யாருன்றதை கண்டுபிடிக்க வச்சிருச்சு இந்த முயல். அந்த புது நண்பர் வந்துவிட்டார். அந்த புது நண்பரை பார்த்தவுடன் அனைத்து விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷ மிகுதியிலே ஆர்ப்பரித்து விளையாடுகின்றன. நாம் ஒரு விருந்தினர், நமக்கு பிடித்தமான விருந்தினர் வீட்டுக்கு வந்தால் நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோமோ அதே போல் என்ன செய்கின்றது, இங்கே உள்ள பறவைகளும் விலங்குகளும் விளையாடி துள்ளி குதிக்கின்றன, சந்தோஷ மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கின்றன. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த சிறுமியானவள் சிறு சிறு பொருள்களை தேடி தேடி சேகரித்து வைப்பதில் ஆர்வமுடையவள்.
அந்த பொருள்களை எல்லாம் பார்த்து எடுத்து வைத்து அதை எழுதியும் வைக்கக்கூடிய திறமை கொண்டவள். அப்படியாக இங்கே ஒரு பகுதி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இவள் ஆதிரை சின்ன சின்ன பொருள்களை தேடி தேடி சேர்த்து வைப்பாள். இது ஆதிரையின் பெட்டி. எத்தனை பொருள்கள் பாருங்களேன். சேர்த்து வைத்தவை பற்றி எழுதி வைப்பது ஆதிரையின் வழக்கம். மாணவர்களாகிய நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? பிடித்தமான பொருள்களை குப்பை போல் அல்லாது நல்ல பொருள்களை எல்லாம் சேகரித்து அதை பற்றி வர்ணனை கூட எழுதலாம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு திறமையான செயல்களை செய்வதில் ஆர்வமுடையவர்களாக நீங்களும் இருக்க வேண்டும். இங்கே ஒவ்வொரு பொருள்களையும் பார்க்கப்படும் பொழுது அழகாக இருக்கிறது. நீல நிற இறகு, வளவளப்பான கூழாங்கல், வண்ண வண்ண மணிகள். மணிகள் என்பது இங்கே பாசியை குறிக்கும். குழந்தைகள் எல்லாம் கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் அல்லவா, பெண் குழந்தைகள். சொரசொரப்பான கிளிஞ்சல், பளபளப்பான கோழிக்குண்டுகள். இந்த ஆம்பளை பசங்க என்ன செய்வாங்க, அந்த கோழிக்குண்டு விளையாடுறது, கெட்டி விளையாடுறதெல்லாம் விளையாடுவாங்க. அதில் ஒரு வகையான விளையாட்டு கோழிக்குண்டு. வண்ண வண்ண தாள்கள், சாக்லேட் இனிப்பு பொருள் மடிக்கப்பட்ட அந்த சாக்லேட் காகிதம் இருக்கு இல்லையா, அந்த காகிதத்தை என்ன செய்வாங்க, தாள். அதெல்லாம் கலர் கலரான பேப்பர்லாம் சேகரிச்சுக்கிறது. அதெல்லாம் ஒரு சில பேருக்கு நல்ல ஹேபிட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறிய பெரிய கொட்டையெல்லாம் சேகரிச்சுக்கிறது. இலைகள்லேயே காய்ந்த இலைகள், பழுப்பு கொஞ்சம் பழுப்பு நிறமுடையது, கொஞ்சம் பசுமை நிறம், இந்த மாதிரி இலைகள்லாம் வண்ண வண்ண கலர்களெல்லாம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.